இல்லை பனிஷ்மெண்ட் அக்ஷிதா கொடுக்குறதா எனக்கு கொடுக்குறதான்னு தெரியல. அக்ஷிதா தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஆமாம், கரெக்டாக ஞாபகப்படுத்தணுமா, இல்லாட்டி மறந்து போயிடுது, கம்ப்ளீட்டாக மறந்து போயிடுது. ஓகே ஓகேங்க சார். வச்சிட்டியாமா? சரியா வச்சுட்டேன். அந்த இடத்துல புள்ளி வச்சுட்டியா? புள்ளி வச்சுட்டு இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு ஒரு கர்வ் அந்த இடத்துல போடுமா. சிமெட்ரிக்கலா இருக்கணும், சென்டர்ல இருந்து கரெக்டா சிமெட்ரிக்கலா இருக்கணும் அந்த கர்வ். போட்டியா? போட்டுட்டு ஒரு ஒரு ½ இன்ச் இல்லாட்டி குவார்ட்டர் இன்ச் ஒரு விட்டுட்டு இந்த இடத்துல இந்த பல்லுக்கு இந்த கோடு போடணும். சும்மா பல்லு போட போறோம். அப்ப இப்ப அது போட வேண்டாம். இந்த இடத்துல 2 சின்ன பல்லு போடுமா. அதுக்கப்புறம் இந்த 2 பெரிய பல்லு போடுமா. இப்ப டிஸ்டன்ஸ் சரியா இருக்கிற மாதிரி இருக்கா? சரியா இருக்க மாதிரி இருக்கு. வந்துருச்சா? முதல்ல இருந்த மாதிரி இல்ல இல்லையா? கொஞ்சம் சின்னதா இருக்கு. இல்ல வாய் இந்த டிஸ்டன்ஸ் சரியா வந்துருச்சான்றேன். ஓகேங்க. ஓகேயா இருக்கா? கரெக்டா இருக்கா? ஓகேயா இருக்குங்க. அப்படியே ரைட், நம்ம கலர் வைக்கிறப்ப அப்ப மாத்திக்கிறோம். சரி, அந்த பெரிய பல்லு 2ஐயும் போட்டுருமா. பெரிய பல் நல்ல லாங்காவே போடலாம். போட்டுட்டியா? போட்டுட்டு இந்த இடத்துல சென்டர்ல இருந்து இந்த பல்லு மேல அப்படி ஒரு கர்வ், இங்க இருந்து அப்படி போய் அப்படி ஒரு கர்வ் வந்துருச்சா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இதுக்கும் நம்ம அப்ராக்சிமேஷனா தான் செஞ்சிட்டு இருக்கோமா. இதுக்கும் சென்டர்ல அங்க ஒரு புள்ளி ஒண்ணு வைக்கிற. சரி, இப்ப நம்ம அந்த புள்ளி வச்சுக்க. அந்த புள்ளி அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல அந்த பல்லு போட்டோம் இல்லையா, அது போட்டிருக்கியா? இந்த இடத்துல பல்லுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டோம். கீழே ஒரு கோடு, அப்புறம் ஒரு கோடு, அப்புறம் ஒரு சின்ன கோடு, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி இல்லையா? இப்ப என்ன செய்ய போறோம்? நம்ம இதுக்கு பக்கத்திலேயே இங்க பாரு, இப்படி லேசா வச்சுக்கிட்டு அப்படி ஒரு பல்லு போடுற. அதே மாதிரி இந்த சைடுல அப்படி வச்சுக்கிட்டு நம்ம திக்கா டிராயிங் போட்டுட்டு வர்றதுனால நம்ம அப்புறம் கலர் வைக்கும் போது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்வோம்? இங்க இருந்து இப்படி வளைச்சோம் தெரியுமா, இந்த கோடு வளைச்சோம் இல்லையா? அங்க இருந்து இது வரைக்கும் ஒரு இங்க பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா வர்ற மாதிரியே இருக்கு. ஆனா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் உள்ள போயிட்டு திரும்ப வெளியில வருதுமா. இங்க பாருங்க, இப்ப அப்படியே வருது. அப்படி வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டா வர்ற மாதிரி இருக்கு. அப்புறம் கொஞ்சம் உள்ள போயிட்டு அப்படி வெளியில வந்துருக்கு. சரியா? அப்படி கனெக்ட் பண்ணிக்குவோம்.
நிறைய மழையாமா? இல்ல இல்லைங்க சார். இல்லையா? எங்களுக்கு நல்ல மழை, டெய்லி மழை மழையே வந்துட்டே இல்லைங்க இருக்கு. சார். என்னம்மா? இங்க மழையே இல்லைங்க சார். அப்படியா? மதுரை பக்கம்லாம் நல்ல மழை போல இருக்கு. இப்படிதான் அந்த மாதிரி இருக்குங்க சார். மழை பெய்யவே இல்லை. மதுரை பக்கம்லாம் நல்ல மழை போல இருக்கு. ஓ சரி சரிங்க சார். மதுரையில், மெட்ராஸில் கூட மழை இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ சரி சரிங்க சார். நான் பல்ல கொஞ்சம் பெருசாக்க போறேம்மா. அப்படி பெருசு கொஞ்சம் பெருசாக்க. சரியாம்மா, அது செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லுமா. இது வரைக்கும் வந்துரு, அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை நீ வந்து ப்ரெஷ்ஷை வந்து கழுவிக்கிறணும். ஓகேங்க. நிறைய கலர் எடுத்துட்டேன். பண்ணிட்டேங்க சார். பண்ணிட்டேம்மா, ஒரு நிமிஷம் இருமா. நான் நிறைய கலர் எடுத்துட்டேன், கொட்டிடுச்சு எனக்கு கலர் அப்படியே. அதை எடுத்து உள்ளே போட்டுறேன். என்னாச்சுமா அவ்வளவு சத்தம்? சார் அம்மா நகர்ந்துட்டாங்கன்னு ஓ, அழுதேன். உடனே எல்லாம் கூடயே உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா எல்லாரும்? ஆமாங்க சார். ஆமா பர்டிகுலரா அம்மா. ஆமா. அது இப்ப என் பேத்திக்கு 4 வயசு ஆகுது. முந்தா நேத்து வந்து அதுக்கு பர்த்டே. 4 வயசு ஆகுது. அதே அவங்க அம்மா வந்து அந்த பக்கம் போயிடக்கூடாது, இந்த பக்கம் போயிடக்கூடாது. ஓ சரி சரிங்க சார். இப்ப நாங்க போன்ல இருந்தோம்னா அவங்க அம்மா வேண்டியதில்லை, எங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ சரி சரிங்க சார். போனை வச்சுட்டு அது என்னமாச்சும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது இஷ்டத்துக்கு. ஆனா நம்ம போனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓ கூடவே இருக்க ஒரு ஃபீல் அவங்களுக்கு. ஆமா, போனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி அங்க தூரத்துல இருந்து பார்த்துக்கிறோம், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமான்னு. ஓ சரி சரிங்க சார். போனோன்னா தாத்தா அம்மச்சி கம்மிய மாட்டாங்க. சரியாம்மா, வந்துட்டோம்மா அம்மா இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேங்க சார். வந்துட்டேன். சரி, அப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சோம் இல்லையா? ஆமாங்க சார். இப்ப பல்லுல இருந்து கொஞ்சம் பல்லுல இருந்து ஹரிசாண்டல் லைன் எடுத்தோம்னா இங்க வரும் இல்லையா? இந்த இடத்துல வரும். கொஞ்சம் கீழே வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறோமா. அதே மாதிரி அங்க அப்படியே ஹரிசாண்டல் அப்படியே லைன் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் ஒன்று பண்ணிக்கிறோம். சரியா? ஓகேங்க. இங்க இருந்து நம்ம வந்து ஆங்கிள் பாக்குறோம். என்ன ஆங்கிள் பாக்குறோம்? இப்ப இந்த இப்படி ஒரு இங்க இருந்து இப்படி ஒரு கோடு போட்டோம் இல்லையா? அதே மாதிரி இங்க இருந்து ஒரு கோடு போட்டோம்னா இதுக்கு பேரலா அப்படி கோடு போட்டுக்கிறோம்னு வச்சுக்க. அப்படி பேரலா கோடு போட்டோம்னா அது வரைக்கும் அப்படி கீழே இறங்கி அப்படி வருது. அது வரைக்கும் அப்படி கீழே இறங்கி அப்படி வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு அங்க வந்து ஜாயின் ஆயிருதுமா. அங்க இருந்து அப்படி கீழே இறங்கி வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு அங்க வந்து ஜாயின் ஆயிருது. அது மாதிரி அடுத்த சைடு போட்டுருவானா? இங்க இருந்து அப்படியே வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்துடுது. வந்துட்டு இந்த கோடு, அதுக்காக தான் இந்த கோடு போட்டோம். நம்ம தூரத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படி ஜாயின் ஆகுது. அப்ப நம்ம வந்து இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் எல்லாம் கரெக்டா போடலன்னா நமக்கு எந்த இடத்துல ஜாயின் ஆகுதுன்னு தெரியாது. நம்ம பாட்டுக்கு சும்மா வரைஞ்சிக்கிட்டே போவோம். அப்புறம் மிஸ்டேக் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இப்ப மெஷர்மெண்ட் நம்ம கரெக்டா வச்சுக்கிறதுனால மிஸ்டேக் வந்து கம்மி ஆகுது. மிஸ்டேக் ஆகலன்னு சொல்ல முடியாது. மிஸ்டேக் ஆனதும் உடனே தெரியுது, ஓஹோ இல்ல தப்பிதமா செஞ்சுட்டோம். சரியா? ஆயிடுச்சா? அவ்வளவு தூரத்துக்கு போட்டாச்சா? ஆயிடுச்சு. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா, இங்க இருந்து இப்படி வந்திருக்கு பாத்தியாமா? இங்க இருந்து இப்படி வந்திருக்குல்ல, நம்ம இங்க இருந்து ஒரு அப்படியே அதை ஒட்டி போற மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட் ஆகி இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆக போகுது. எப்படின்னா இங்க பாரு, இங்க இருந்து லைன் எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, இங்க இந்த இடத்துல இருந்து லைன் எடுத்துட்டு வந்து அப்படியே அது உள்ள போய் அப்படியே திரும்ப வெளியில வந்து அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு வந்து அப்படி ஜாயின் ஆகுது.
அதே மாதிரி இங்கிருந்து அங்கேருந்து லைன் எடுத்துகிட்டு வரோம். அங்கேருந்து லைன் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அது உள்ளே வந்து இந்த இடத்துல அங்கே உள்ளே வருது. அங்கே உள்ளே வந்த உடனே அப்படியே வந்து அப்படி வந்து ஜாயின் ஆகும். போட்டுறியாத? ஆக நம்ம அப்போ புளிய வரையில அங்க வந்து ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஷேப் ஒன்று இருக்கு. இப்போ அது இலையா இருந்தாலும் சரிதான், புலியா இருந்தாலும் சரிதான், கிளவுடா இருந்தாலும் சரிதான், அது என்ன ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ன்றதை பார்த்து அதை பார்த்து தான் வரைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம். சரியா? சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்? இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. கரெக்டா இருக்கா? இப்ப டிராயிங் கரெக்டா இருக்கு இல்லையா? ஓகே. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா, இங்க அந்த இடத்துல நம்ம முன்னாடியே டைகர் வரைஞ்சிருக்கோம், அதனால நமக்கு தெரியும். இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி வந்து அந்த நோஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும் இல்லையா? அப்படி ஒரு நோஸ் வந்து அந்த ட்ரையாங்கிள் மாதிரி அந்த பிங்கா இருக்கிறது. அப்புறம் என்ன ஆகும்? அப்படி போகும் இல்லையா? இது முதல்ல பார்த்துக்க மணி. அங்கேருந்து கீழே இப்படி ஒரு கர்வ் ஒன்று வரும். ஞாபகம் இருக்கா உனக்கு? அது இப்படி ஒரு வி மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு கர்வ் ஒன்று வந்து அப்படி ஜாயின் ஆகும் இல்லையா? அந்த ஜாயின் ஆகிறத அதை போட்டுருமா? அதை போட்டுக்க. சரியா? இப்ப இந்த கார்னர்ல இருந்து இப்ப இதுல இருந்து இப்படி போறது, இந்த கார்னர்ல இருந்து இந்த லைன் போகுது பாத்தியாமா? அந்த லைன் இல்லாம அதுக்கு கொஞ்சம் ஷார்ப்பராகவே அப்படி ஒரு லைன் ஒன்று வருது, அப்படி ஒரு லைன் ஒன்று வருது. இந்த எட்ஜில் இந்த எட்ஜில் என்ன பிள்ளை சொல்கிறப்ப? சரியாம்மா? ரொம்ப வேலை ஒரு இடமும் என்ன விலைக்கு ரொம்ப விலைன்றாங்க? 50யா? 50 ரொம்ப விலை. ஆமாம், 40 கூட இருக்காது. 25 அப்படி போகும். அதெல்லாம் பாயிண்ட் இல்லை, அது இன்னும் டெவலப் ஆகலை, அவ்வளோதான். சரியாம்மா? இப்படி இப்படி வருது பார்த்தியாம்மா? இப்போ நீ இங்கேருந்து அப்படியே டச் பண்ணாமல் அப்படி இந்த இடத்துல ஒரு அதுக்கு மேலே வந்து ஒரு ஹரிசான்டில் ஒரு லைன் ஒன்று லைட்டாக போட்டுக்க. கண் அந்த இடத்துல தான் வரப்போகுது. இப்போ இதுலேருந்து நீ இப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகும் இல்லையா?
இங்கேருந்து நிஃப்டி எடுத்துட்டு பண்ணி இந்த இடத்துல ஜாயின் ஆகும். அந்த இடத்துல தான் கண்ணு வந்து ஸ்டார்ட் ஆகும். கண்ணு எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கு. அந்த நான் புள்ளி வச்சிருக்கேன் பார்த்தியா, இங்கே போய் ஜாயின் ஆகுது, இது இங்கே போய் ஜாயின் ஆகுது. அந்த இடத்துல இருந்து அப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு ஒன்று வருது. அங்கே தான் கண்ணு வரப்போகுது. அப்போ எவ்வளவு ஆங்கிள் எவ்வளவு லாங் அதை பார்க்குறோம் நம்ம. ஓகேங்க. ஓகேங்க. ஒரு நிமிஷம் நம்ம இதை ஃபோட்டோ எடுத்துடுறேன். எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் இப்போயாவது எடுத்துருவோம். ஏன்னா நம்ம தேய்ச்சிட்டோம்னா நம்ம மார்க்கிங் பண்ணதெல்லாம் போயிடும். ஒரு நிமிஷம் நம்ம இதை தள்ளிட்டு இதை எடுத்துட்டு அப்புறம் வரேன். எதுனாலும் உடனே வேணுமாமா? ஈசல் இன்னைக்கு வச்சிருக்காங்க சார், அதனால அது போய் எடுக்கணும். ஓஹோ, சரி சரி. எப்பவும் மடியிலே வச்சுட்டு பண்ணிடுவாங்க. பக்கத்துல போனா டக்குன்னு எடுக்க முடியாது சார். இது ஈசல்னால டக்குன்னு போய் இழுத்துடலாம் சார். போய் இழுத்து, ஆமா நமக்கு வேணும் இப்ப அது. நீ மாத்திரம் என்ன வச்சு செய்யறது தான். இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கு புரிஞ்சிடும். ஓ, இதை தொடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அதுவும் வரைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுவும் வரைய ஆரம்பிச்சிருச்சுன்னா தெரியும். ஓகே, தொட்டா கெட்டு போயிடும் அப்படின்னு. ஆமா, ஓடுற மூவ் பண்ற டைம் வந்துருச்சு இல்லையா, நடக்கிற மாதிரிலாம் வந்தது கஷ்டம் தான். சரியாம்மா, இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சாமா. இப்ப கண்ணுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம். இப்போ கண்ணை வந்து நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுறோம். ஞாபகம் இருக்காமா? முதல்ல லேசா அந்த எண்டு வரைக்கும் காதுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுருமா. அவ்வளோ பெரிய சர்க்கிள். ஆக்சுவலாக இது வந்து அவுட்டரில் தான் நம்ம கண்ணு வரப்போகுது. அதே மாதிரி இதை டச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு சர்க்கிள். ஓ, பாட்டெல்லாம் ஓடுதாமா? அப்ப பாட்டெல்லாம் ஓடுது போல இருக்கு. இல்லைங்க சார், அவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க சார். ஓகே. சடனா கோவம் வந்துரும் சார். நார்மலா பேசி விளையாடிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, அதுவும் ஏதாச்சும் ஒண்ணு செய்ய ட்ரை பண்ணி முடியலன்னா அவ்வளவுதான். ஆமாங்க. பண்ணிட்டியாமா? இப்ப இந்த அளவுக்கு நமக்கு வந்துருச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல இருந்து அதுல தான் நமக்கு வந்து எல்லாம் செட் ஆகுது. இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து இப்படியே வந்து இந்த கோடு அங்க ஜாயின் ஆகுது. இப்படியே இருந்து இந்த கோடு அங்க ஜாயின் ஆகுது. அதுலதான் அது கோபமா அப்படியே செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி வரும். அப்படியே 2-3 கோடு வருது. நீ இந்த இடத்துல முதல்ல நம்ம என்ன செஞ்சிடும், இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம் பார்த்தியா, அந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட்ல இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று போட்டுருவோம். இந்த இடத்துல இப்படி ஒரு கர்வ் ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தியா, இந்த இடத்துல கொஞ்சம் சிறுசா ஒரு கர்வ் ஒன்று போட்டு அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிடுறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறோம், லேஸ் அப்படி விலகுன மாதிரி.
பண்ணிட்டியாமா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கேருந்து இப்படி ஒரு இது வந்து அப்படி மேலே போகுதுமா. இங்கேருந்து லேசாக அப்படி கீழே வந்து அப்படி மேலே போகுது. இந்த கண் வந்து கொஞ்சம் வெளியில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கண்ணு வெளியில் வந்துருச்சு. அப்படி இல்லாட்டி இந்த காது வந்து கொஞ்சம் உள்ளே வந்துருச்சு. கொஞ்சம் இது மேலே வரணும். கொஞ்சம் மேலே வந்து பாரு, அவ்வளோ தூரத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியணும். இப்போ இந்த கோடு கிடையாதுன்றதுக்கு என்னன்னா, லேசன் அப்படி தேய்ச்சி விட்டேன்னா அந்த கோடு கிடையாதுன்னு அர்த்தம். எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இப்போ இந்த கோடு இப்படி போயிடும். இந்த இடத்துல நான் கலர் வைக்கிறப்ப அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவேன். சரியா? இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோமா? இப்போ நம்ம என்ன செய்வோம், நாக்கை லேசாக போட்டுருவோம். இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சுல, இந்த பல்லு என்ன ஆகுதுன்னா, அந்த பல்லு அப்படி போகுது உள்ள. அந்த பல்லு அப்படி உள்ளே போகுது. இந்த பல்ல அப்படி அப்படி உள்ளே போகுது. அது அவ்வளோ தூரத்துக்கு அது போச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நாக்கு வந்து அப்படி வந்து நிற்கிது. பண்ணிட்டேங்க. அங்கே நாக்கு வந்து அப்படி அப்படி மடங்கி அப்படி போய் அப்படி வருது. இந்த இடத்துல அப்படி போயிடுது. நாக்கு என்ன ஆகுதுமா, இங்கேருந்து பொட்டை போவானா? ஓகே. நாக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து ஓப்பன் ஆகி இங்கேருந்து இப்படி ஓப்பன் ஆகி லேசாக அப்படி வந்து ஃபுல்லாக போகலை. லேசாக அப்படி வந்து அப்படி வந்து அப்படி வந்து அப்படி ஜாயின் ஆகுது. அதே மாதிரி லேசாக அப்படி போய் அந்த இடத்துல மேலே வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. கீழே வர வர அப்படியே வந்து ஷார்ப்பாக வந்து அப்படி வந்து சேர்ந்துருது. இந்த இடத்துல அப்படி இருக்குது. அந்த மடங்கி இருக்கிறதுக்கு நாக்கு அப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாமா நம்ம? இப்போதைக்கு அதை ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னா தான் நமக்கு அந்த பல்லெல்லாம் கரெக்டாக நம்மளால் காட்ட முடியும். இப்போ நமக்கு வந்து என்னன்னா, நம்ம போட்டிருக்க டிராயிங் வந்து கிட்டத்தட்ட 1/8 of an inch, 1/8 to 1/4 inch திக்னஸில் லைன் போட்டிருக்கோம். இப்போ லைனுடைய சென்டர் வரைக்கும் கலர் வைக்கணுமா, லைனுடைய லெஃப்ட் சைடில் வைக்கணுமா, ரைட் சைடில் வைக்கணுமா அப்படின்றதுலாம் நமக்கு மைண்டில் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம இது மாதிரி செஞ்சுருக்கோம் முன்னாடியே. சரியா? அதனால நமக்கு தெரியும். அப்போ நம்ம கலர் வர்றப்ப தான் நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணுவோம். சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாருமா. இப்போ இந்த சைடில் வந்து இப்படியே வந்து அப்படித்தான் ஆயிடுது. இந்த சைடில் அப்படியே வந்து அப்படித்தான் ஆயிடுது. அது பண்ணிட்டேமா. இப்போ என்ன ஆகிறோம், இங்கிருந்து கொஞ்சம் கீழே இறங்குது. அப்படி கீழே இறங்கி அப்படி வந்து கொஞ்சம் கீழே இறங்கி அப்படி வருது. அப்படி வந்து எங்கே வந்து ஜாயின் ஆகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல இது ஜாயின் ஆச்சு. இந்த பல்லோட இது கொஞ்சம் கீழே இறங்குச்சு இல்லையா?
இந்த கோடு, இந்த கோடு இப்படி வருது பார்த்தியா? இந்த கோடு வர்றதுல இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. அது எப்படி ஜாயின் ஆகுதுன்னா அப்படி ஜாயின் ஆகுது. இங்கிருந்து அப்படியே வந்து அப்படி ஜாயின் ஆகுது. அது இந்த இடத்துல அப்படி இருக்கு அந்த முடி. நம்ம இதுக்கெல்லாம் ஒயிட் வைப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து ப்ரௌனை வச்சு நம்ம வந்து டிராயிங்கை போட்டு வச்சுக்கிறோம். சரியா? இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து அப்படியே வரும். இப்போ அதெல்லாம் நம்ம போட வேணாம், நான் சும்மா உனக்கு காட்டுறேன். அப்படி அப்புறம் நம்ம வந்து அதெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கிடுவோம். இப்போ இந்த இடத்துல டார்க்காக இருக்கும், அதெல்லாம் வந்து அப்புறம் நம்ம செஞ்சுக்கிடுவோம். ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சா உனக்கு? இல்ல ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுல உனக்கு? ஆரம்பிச்சிச்சு. ஓகே. இப்போ 5th ஸ்டாண்டர்ட் போறியா நீ? ஆமாங்க. 5th இருக்க. ஓகே. சரியாம்மா. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறோம்? இப்போ அவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னா அந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோம். அது வரைக்கும் அந்த ப்ரௌன் கோடு வரப்போகுது. இப்போ இங்கேருந்து இப்படி இறங்குது. இங்கே இறங்குச்சுல, அதே மாதிரி இறங்குது. இறங்கிட்டு அப்படி போய் லேசாக கீழே இறங்கி அப்படி வந்து, சரியா? இங்கே கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. இங்கே வந்து இப்படியே வந்து அப்படி அப்படி வருது. அது ஆக்சுவலாக அப்படியே வந்து அப்படி வந்துருக்கு. போட்டுறியா? ப்ரெஷ்ஷை கழுவிக்கிறேன் நான். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ப்ரெஷ்ஷை கழுவிக்கிறேன் நம்ம மறந்துடாம. இல்லாட்டி அந்த ஃபெரூலில் கலர் உட்காந்துரும். அந்த முடியும் அந்த பிரிசல்ஸ் இருக்கு பார்த்தியா, முடி, அந்த முடியும் அந்த மெட்டலும் சேர்ற இடத்துல உள்ள போய் உட்காந்துக்கிறோங்க. பெயிண்ட் கழுவவே முடியாது. வெரி குட். ராமச்சந்திரன் சார் சினி ஃபீல்டுக்கு போயிட்டாராங்க? இல்லையம்மா. ஏன்? இல்ல அந்த ஷெட் டிசைனிங்லாம் போட்டிருந்தாருங்க. இதுமா நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த எல்விபி காலேஜில் சினிமா ப்ரொடக்ஷன் டீச் பண்ணுறோம் நாங்கள் 2 பேரும். ஓ சரி சரிங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சினிமா எடுக்கணும். ஓகே ஓகேங்க. சினிமா எடுப்பாங்க அவங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய சினிமாவில் நான் இங்கே வந்துடுறேன் இல்லையா, நான் அங்கே இருக்கிறது கிடையாது. ஆமாங்க. அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, ஏன்னா ஆக்டரை கூப்பிட்றதா இருந்தால் ரொம்ப காஸ்ட்லி ஆகும் இல்லையா. அதனால அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸு, அங்கே வேலை பார்க்க மற்ற ஆட்கள், அவங்கள வச்சுக்கிட்டே வந்து படங்கள் எடுப்பாங்க. ஓ சரி சரிங்க. அப்படி ஷெட்யூல்ல என்ன போட்டிருந்தாரு? ஷெட் டிசைனிங் ஏதோ போட்டிருந்தாருங்க. செட் டிசைன் நாங்கள் சொல்லி தர்றோம், டீச் பண்றோம். ஓகே ஓகேங்க. நாங்க 2 பேரும் டீச் பண்றோம். ஓ சரி சரிங்க. அந்த ஃபீல்ட்லயும் ஆர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, ஆர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா வந்து அவர் ஆர்டிஸ்ட் தான் வந்து ஆர்ட் டிசைனரா இருக்க முடியும். ஆர்ட் டிசைனர் தான் ப்ரொடக்ஷன் டிசைனர்னு சொல்லுவாங்க இதுல. நானும் ராமச்சந்திரன் சாரும் ப்ரொடக்ஷன் டிசைன் சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். ஓகே ஓகேங்க சார். டைகர் நல்லா வந்திருக்குங்க. நல்லா வருது இல்ல.
இதோட போட்டோ எடுக்கலாமா சார்? இல்ல இந்த கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் போட்டோ எடுக்கலாமா இது சார்? காலை போட்டுட்டு இதை எடுத்துட்டேன். ஒன்று ஓகே எடுத்துட்டேன்னா ஓகே காலை போட்டுட்டு எடுக்கலாம். காலை போட்டு ஓகே. இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த காலை போட்டுட்டோம்னா காலை முதுகு அதை போட்டோம்னா சரியாம்மா? ஓகேங்க சார். ஓகே. இப்போ இந்த இடத்துல இது ஜாயின் ஆகுது பார்த்தியா? அங்கேருந்து அந்த அந்த ஃப்ரண்ட் லெக் வந்து அப்படி அப்படி வந்து அந்த மசில்ஸ் அப்படி வந்து அப்படி கீழே போகுதுமா. அப்படி வந்து லேசாக ஒரு உள்ளே போகுது அப்படி. போயிட்டு அந்த 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 கர்வ் அப்படி உள்ளே போயிட்டோம். போயிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைப் ஒன்று வருது. அந்த திக் ஸ்ட்ரைப் வந்து அதை நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஃபீலிங் சரியாக இருக்கான்றது நமக்கு தெரியும். மேலே மேலே தின்னாக இருக்குது, கீழே திக்காக வருதுமா. அந்த இடத்துல பார்த்துக்க. இந்த இடத்துல இன்னும் ஒரு சின்ன கோடு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படி வந்து அந்த கோடு வந்து அப்படி போயிடுது. பண்ணிட்டேங்க சார். பண்ணிட்டியாம்மா? இப்போ இங்கே வந்து இப்படி ஒரு சின்ன ஒரு மேடு கொடுத்தோம் பார்த்தியா? அது வந்து முதுகு. சரியா? முதுகு வந்து அப்படியே அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டு கோடு போடாது. இந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இடத்துல அப்படி ஒரு கோடு போகுது. அது அப்படியே போய் அந்த இடத்துல இன்னொரு ஒரு கோடு போகுது. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைப் ஒன்று. அப்படி போயிடுது அந்த கோடு. நான் சும்மா சும்மா 2-3 கோடுகள் போடுறேன்னா திஸ் ஜா போன்லேருந்து அப்படியே ஒரு கோடு போகுது. போட்டு போவா, வெயிட் பண்ணுவா உனக்கு. போட்டு போவா, வெயிட் பண்ணுவா. சார் பண்ணிட்டு போங்க சார். ஓகே. இங்கே பாரு, இந்த இடத்துல ஒரு கோடு. அப்புறம் இந்த இடத்துல இருந்து மெல்லிசா ஒரு கோடை ஆரம்பித்து திக்காகும் அந்த இடத்துல. இந்த இடத்துல அப்படி திக்காகி இந்த கோடு அப்படியே போகுது. இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக திக்காகுது. அதெல்லாம் பிளாக்காக போடுவோம் நம்ம. இப்போதைக்கு நம்ம சும்மா ஒரு இதுக்காக போட்டுட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருந்து அந்த காலுக்கு 2 காலுக்கு நடுவில் போயிடுது. அது போய் இங்கே போய் ஜாயின் ஆகுது. இந்த இடத்துல இருந்து இப்படி போய் இந்த இடத்துல இருந்து இப்படி போய் அப்படி போய் போய் கண்ணுக்கு கீழே அப்படி அப்படி ஒரு கோடு ஒன்று வருது. சும்மா அதை நான் லேசாக சஜஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக கலர் வைக்கலைன்னா லேசாக சஜஸ்ட் பண்ணுறேன். அப்படி அப்படி வந்து அந்த ஒயிட் வந்து அப்படி வந்துடும். அது ஓகேங்க.
இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த கோடு இன்க்ரீஸ் ஆக அந்த பயங்கரமாக அது முறைச்சிட்டு நிற்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்க பண்ணிட்டேங்க சரி அம்மா, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறோமா? ஓகேங்க ஆ ஓகேங்க நான் வந்து 18th ஆஃப்டர்நூன் சென்னைக்கு போகிறேன். ஓகேங்க 20th நைட்டு கிளம்பி 21st வந்துடுவேன் நான். சரியா? ஓகேங்க 21st கிளாஸ் வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு 23rd வச்சுக்கிறோமா நம்ம? ஓகேங்க 23rd வச்சுக்கிறோம். ஓகேங்க 23rd ஈவினிங் இல்லையா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம். ஆமாங்க சரியாம்மா? ஓகேம்மா. ஓகே, பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ.